வந்த வந்த மனைவி கொண்டு என்னுடைய மனைவி மனமஞ்சள் தருவான் கொண்டு இல்லடா உன்னை எமலாக சேர்ப்பேன் பாரா பொடி பயிலே மனத்திலே போகின்றவன் சும்மா போகாமல் என்னுடைய தேவியாகப்பட்ட பார்த்து வாய்க்கு ஈவான வார்த்தை பேசியிருக்கிறான் உன்னை எமலாக சேர்க்க போகிறேன் பாரா வேடா நீ நான் கொடுப்பினால் ஐயா போரா பெஞ்சாதி வார்த்தை கேட்டு பெரும் வகையை கொள்ள வந்தான் உன் பெஞ்சாதி அண்ணனுக்கு பெற்றதாய் போடா அண்ணா மன்னா ராஜகானே மனைவி எனக்கு தாயை தாயை என்றேன், தங்கை என்றேன், அக்கா என்றேன், என் உடன் பிறந்த சகோதரி என்றேன். எதுக்குமே நான் சொல்லக்கூடிய பேச்சுக்கெல்லாம் செவிகொடுத்து கேட்கவில்லை. அவள் தான் என் மீதில் மோகம் கொண்டு என்னை பிடித்திழுத்து என்னோடு சேர்ந்து விட்டு செல்வாய் என்று சொல்லி அவள் தான் அகம்பாவம் கொண்ட பேச்சு எல்லாம் சொன்ன. உண்மையாகவா? சத்தியமாக. முதல்ல என்ன சொன்னது? வேண்டாம் அண்ணா ராட்சுதனே. ஆமா, அண்ணன் முன்னாடி இடம் ஆச்சு. அண்ணன் முன்னாடி வந்து அண்ணி யாருடைய மகன்? அண்ணி வந்து யாருடைய மகடா? மாமா தானே. மாமா மகன் பேசிருக்கலாம் இல்லையா? அண்ணா என்று சொன்ன போது அண்ணா என்று சொன்னதோடு அடுத்த தப்பாமல் நீயோ சொல்லாமல் செய்திருப்பீர் என்று உன்னை எவனாக சேர்ப்பேன். பொடி பயிலே செய்தது அனைத்து செய்துவிட்டு என்னுடைய தேவையாப்பட்டவர் பொய் சொல்லுகிறாள் என்று உரைக்கின்றார். பொடி பயிலே
செய்துவிட்டு என்னுடைய தேவியாப்பட்டவள் பொய் சொல்கிறார் இப்பொழுது ஒன்று என்ன செய்கிறேன் என்று பார்க்கலாம். விமலபரண சிவனே அந்தனே ராஜன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலையை எடுத்து எரித்தாய், அதை கையால் தட்டிருக்கிறேன். அந்த மலையிலே இருக்கக்கூடிய கற்கள் சிறியது பெருசு இருக்கும். ஆமா, அதை தடிவிட்ட இப்பொழுது ஆலமரத்தை பிடி எடுத்து இருக்கின்றேன். முன்னால் முடிவு தப்பித்து வர பார்ப்போம். அரண சங்கர விமல என்றனே ராஜன் அரண சங்கர விமல என்றனே ராஜன் ஆலமரத்தை தடுத்து விட்டேனே பெரிய ஆலமரத்தை வேரோடு பிடிங்க என் மீது வீசினாய். என் அம்பிற்கு பொடி பொடியாக செய்திருக்கேன். நான் காட்டுல வேட்டாடுறது போகும்போது பல்லு வளர்க்கறதுக்காக பல் தொலைக்கிறதுக்காக அந்த ஆலமரத்தை பிடிங்க பல் தொலைக்கிறாங்க. இது சின்ன பொடி நாக்குறானு வீசி எறிந்தோம். ஆனா இதுக்கு மேல இவங்கிட்ட வந்து ஆயுதத்தினால போரிட்டம். ஆனால் இவன் இப்படிதான் தப்பித்து கொண்டு போவான். இவனை நேருக்கு நேராக மோதி என்னுடைய மனைவி சொல் பிரகாரம் இவனை எடுத்துன்னு போய் என்னுடைய மனைவி இடத்திலே ஒப்படைத்து அவளுடைய பசி ஆற்ற வேண்டும். ஏன் பொடி பயிலே தோல்கள் தோல்கள் தாக்கி தப்பித்து வர மடனே மார்களோட மார்கள் தாக்கி இருக்கின்றேன். முன்னால் முடிவு தப்பித்து வர பார்ப்போம்.
புரட்டி வீசிருக்கிறேன். முடிந்தால் எழுந்து வாடா பறையன். ஏய் ஆமா விட்டகம்பு போற சத்தம் மின்னும் மண்ணும் மின்னும் மண்ணும் மேல் பறக்க பெருந்தகம் ஆளவே யாருக்கு என்ன விதி மாசம் வந்து தெரியல. பார்க்கலாமா? ஐயோ நாதா